அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகுதியை தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரபு கவிதையில் முடியரசன் வாணிதாசன் 2 பேரையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி சுரதாவை பார்க்கலாம். சுரதா இயற்பெயர் ராஜகோபாலன். பிறந்த ஊர் பழையனூர், திருவாரூர் மாவட்டம், இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. பெற்றோர் திருவேங்கடம், செண்பகம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், நமக்கு தெரியும் இல்லையா? அவர் மேலே இருக்கிற பற்றின் காரணமாகத்தான் மாற்றிட்டு இருப்பார் தன்னுடைய பெயரை, ராஜகோபாலன்ற பெயரை. பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் தன் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். அதனுடைய சுருக்கம்தான் சுரதா. தன் பாடலில் அதிக உவமையை பயன்படுத்தியதால் இவர் உவமை கவிஞர் என சிறப்பிக்கப்படுகிறார். ஓகேவா? அவருடைய பாடல்கள் அனைத்திலுமே உவமைகள் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த உவமைகள். அதனால் அவருக்கு உவமை கவிஞர்னு ஒரு பேர் இருக்கு. உவமை கவிஞர் பட்டத்தை சுரதாவிற்கு வழங்கியவர் யார்? ஜெகச்செப்பியன். ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின். உவமை கவிஞர் பட்டத்தை சுரதாவிற்கு வழங்கியவர் ஜெகச்செப்பியன். தமிழகத்தில் உலவும் பன்னிரு தமிழ் பாவலர்களுக்கு தலைமை புலவராக இருந்தவர் சுரதா தான். சரியா? பன்னிரு தமிழ் பாவலர்களுக்கு தலைமை புலவராக விளங்கியவர் யார்னா சுரதா. பாரதிதாசனின் தலைமானவர் சுரதா தான். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் மூத்தவன் முடியரசன், தலைமானவர் சுரதா. இவருக்கு இலக்கணம் கற்பித்தவர் சீர்காழி அருணாச்சல தேசிகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? சுரதாவிற்கு இலக்கணம் கற்பித்தவர், இலக்கணம்ங்கிறது இங்கே முக்கியம். ஓகேவா? இலக்கணம். ஓகேவா? இலக்கியம்னு கொடுப்பாங்க ஒருவேளை கூட்டில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? இலக்கணம் கற்பித்தவர் தான் யார்? சீர்காழி அருணாச்சல தேசிகர். ஐயா அவருடைய வேறு பெயர்கள்: கவிஞர் திலகம்னு ஒரு பேர் இருக்குது, தன்மான கவிஞர்னு ஒரு பேர் இருக்குது. இந்த தன்மான கவிஞர்னு முடியரசனையும் சொல்கிறாங்க, சுரதாவையும் சொல்கிறாங்க. சரியா? சிறப்பு பெயர்கள்னு பார்த்தா கலைமாமணி, கவி மன்னன். கலைமாமணின்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா இயலிசை நாடக மன்றத்தால் கொடுக்கப்பட்டது. இயற்றிய நூல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, இருந்தாலும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? தேன்மழை தமிழக வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்ற நூல், 16 பகுதிகளாக இருக்குது. துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சாவின் முத்தம், எச்சில் இரவு, அமுதும் தேனும், பட்டத்து அரசி, உதட்டில் உதடு, சிக்கனம், தமிழ் சொல்லாக்கம், நெஞ்சில் நிறுத்துங்கள், வார்த்தை வாசல், முன்னும் பின்னும், பாவேந்தரின் காலமேகம், பாவேந்தரின் காலமேகம், பாவேந்தரின் பார்வையில் காலமேகத்தை பற்றிய பார்வையில். பாரதிதாசனின் பரம்பரை: நெய்தல் நீர், புகழ் மாலை, வெட்ட வெளிச்சம். இதில் முக்கியமான நூல்கள் எதுன்னு பார்த்தா தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சாவின் முத்தம், சிக்கனம், முன்னும் பின்னும், பாரதிதாசனின் பரம்பரை. இதெல்லாம் முக்கியமான நூல்கள். இவரது முதல் கவிதை, சுரதா ஐயாவினுடைய முதல் கவிதை இது சிரிப்பின் நிழல். சிரிப்பின் நிழலில் நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாகவே காட்சியளிக்கின்றன. இதுதான் அவருடைய முதல் கவிதை நூல். இவரது முதல் நூல் சாவின் முத்தம். இவரது தேன்மழை என்ற நூல் தமிழக வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்ற நூலாகும். முன்னாடியே பார்த்தோம்.
தேன்மழையானது இயற்கை எழில் முதல் ஆராய்ச்சி ஈராக 14 பகுதிகளை கொண்டது. சரியா? மற்றும் ஓர் பாரதி பிறந்து விட்டான் என சுரதாவை வர்ணித்தவர் வா ராமசாமி ஐயர். என்ன சொல்றாரு பாருங்க வா ராமசாமி ஐயர். மற்றும் ஓர் பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்றாரு சுரதாவை. சுரதாவின் கவிதைகள் என்ற நூலில் காடு என்னும் கவிதை அமர்ந்த பகுதி இயற்கை எழில். ஓகேவா? பாவகை கிள்ளிக்கண்ணி. இந்த காடு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். சுரதாவின் இதழ்கள், இலக்கிய ஏடுகள், விண்மீன் ஊர்வலம். சரியா? மாத இதழ் இலக்கியம். இலக்கியம்னு ஒரு மாத இதழை நடத்தியிருக்காரு. கவிதை இதழ் காவியம். கவிதை இதழ் காவியம். கவிதை காவியம். மாத இதழ் இலக்கியம். இலக்கிய ஏடுகள் விண்மீன் ஊர்வலம். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பெற்ற விருதுகள்: தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் இவரே. 1978 பாவேந்தரின் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் பாவேந்தர். பாரதிதாசன் ஐயாவுடைய விருது பெற்ற முதல் நபர் யாருன்னு கேட்டால் சுரதா தான். இது நம்ம இந்த வருஷம் குரூப் 4ஓட கொஸ்டின். இது 2024 நடந்த குரூப் 4 கொஸ்டினோட கொஸ்டின் தாங்க. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் ஊமை கவிஞர் சுரதா. சரியா? தமிழக இயலிசை நாடக மன்றத்தால் இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் கலைமாமணி. முன்னாடி பார்த்தோம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருதினை பெற்றிருக்கார். ஓகேவா? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ராஜராஜன் விருதையும் நம்ம சுரதா ஐயா அவர்கள் பெற்றிருக்காங்க. ராஜகோபாலன். ஒன்றிலிருந்து ஒன்று என்னும் உலகநிலை அறிந்தேன், உணவுகளின் பிண்டம்தான் உடலென்பதறிந்தேன். சரியா? ஒன்றிலிருந்து ஒன்று. எதுலேயுமே ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று பிறக்குது. ஒன்றிலிருந்து ஒன்று என்னும் உலக நிலையை அறிந்தேன். அதுதான் அந்த உலகத்தோட நிலை. ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று வரும். ஓகேவா? பழையதை தோலும் துகிலுரித்து கொண்டு தான் புதியது பிறக்கின்றன. ஓகேவா? ஒன்றிலிருந்து ஒன்று என்னும் உலக நிலையை அறிந்தேன், உணவுகளின் பிண்டம்தான் உடல் என்பது அறிந்தேன். சாப்பிட்றதால் தான் அந்த உடம்பே இருக்குது இல்லையா? அதுதான் சொல்கிறார். உணவுகளின் பிண்டம்தான், உணவோட பிண்டம் தான் அந்த உடலே அப்படின்றார். பார்த்துக்கோங்க. ஒன்றிலிருந்து ஒன்றென்னும் உலக நிலை அறிந்தேன், உணவுகளின் பிண்டம்தான் உடல் என்பது அறிந்தேன். உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் காதல். சரியா? உரைநடையோட சிக்கனம் தான் இதுதான் கவிதை. ஓங்கும் உணர்ச்சியின் சிக்கனம் தான் இது, உணர்ச்சியோட சிக்கனம் தான் இது அடக்கம், பொறுமையாக இருக்கிறது. 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் இதை பாடியிருக்காரு. 8ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1995 தஞ்சாவூரில் நடத்துது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் இது நடத்தினாங்க. தமிழ் என்றால் தவிட்டையும் முன்பேன்றார். பாருங்க, தமிழ் என்றால் தவிட்டையும் முன்பேன். சுரதா. பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார்? மங்கை ஒருத்தி தரும் இன்பம் என் மாந்தமிழுக்கு ஈடில் என்றிருப்பார். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகள். தமிழ் என்றால் தவிட்டையும் முன்பேன் சுரதா. வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கமும் ஏற்பதில்லை. வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லை. இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் தருவதில்லை. இதுவும் சுரதாயாவுடைய வார்த்தை தான். தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர். ஓகேவா? தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாக பாடல் செய்தவர் திருவள்ளுவர் என்று கூறியவரும் நம்ம சுரதா தான்.